ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெஸ்ட் கேப்டன்ன்ற முறையில தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாரு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக. அதுவும் இல்லாம 18 வருஷமா மும்பை அணி 200க்கு மேல அடிச்சா தோத்ததே கிடையாது. இந்த இடத்துல மாற்றாக ஸ்ரேயஸ் ஐயரினுடைய சதி திட்டம் மூலமாக அந்த சாதனை முறியடிக்கப்பட்டது. அது மட்டும் கிடையாதுங்க, 18 மேட்ச்ல தொடர்ந்து 200க்கு மேல அடிச்சு இதுவரைக்கும் தோற்கவே இல்லை மும்பை இந்தியன்ஸ் அணி. அதுலயும் தன்னுடைய சாதனையை தவற விட்டுட்டாங்க. இதற்கெல்லாம் காரணம் யாரு? ஸ்ரேயஸ் ஐயர் தான். அது மட்டும் கிடையாது, ஆர்சிபி மேட்ச் தோற்ற உடனே தன்னுடைய துவண்டு போன ஒரு நிலையில் இருந்து மீண்டு வந்து இந்த இடத்துல மோதல்ல மட்டும்தான், அதாவது பேட்டல்ல மட்டும்தான் தோத்துருக்கிறோம், போர்ல முழுமையா தோக்கல, அதற்கான நேரம் இன்னும் இருக்கிறது, மீண்டும் வருவேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணிய 5 விக்கெட் வித்தியாசத்துல தன்னுடைய இளம் வீரர்களை ஒரு பக்கம் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, போட்டி முடிந்த உடனே பேட்டியில அவங்க ஆடலனாலும் பரவாயில்ல, ஆடினாலும் பரவாயில்ல, அவங்களுடைய உண்மையான ஆட்டத்தை அவங்க வெளிப்படுத்தினா மட்டும் போதும், அதுவும் இல்லாம அவங்க தைரியமா ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கேப்டன் தான் மேல மொத்த பொறுப்பையும் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல 5 விக்கெட் வித்தியாசத்துல 19வது ஓவர்ல 4 6 அடிச்சு வெற்றியை பஞ்சாப் அணி பக்கம் திருப்பி 11 வருடம் கழித்து ஃபைனல்ல பஞ்சாப் அணியை விளையாட வச்சிருக்கிறாரு ஸ்ரேயஸ் ஐயர். இதை பற்றிய முழு விவரம் தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். அகமதாபாத் நரேந்திர மோடி கிரவுண்ட். இந்த கிரவுண்ட்ல மழை பெய்யுமா பெய்யாதான்ற ஒரு சலனம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த நேரத்துல மழை பெய்தது. 9:45க்கு தொடங்கி 12:45க்கு முடிக்க வேண்டும் இந்த மேட்சை. ஆனா 1:40 வரைக்கும் இந்த மேட்ச் நீடிச்சதுனால எல்லாருக்குமே ஃபைன் போட்டாங்க. ஒரு பக்கம் வெற்றி பெற்ற பஞ்சாப் அணிக்கும் சரி, இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ்க்கும் சரி. ஏன்னா ஓவராக எடுத்துக்கொண்டார்கள் நேரம், அதாவது ஓவர் வீசுவதற்காக மட்டும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 50% வந்து பாண்டியாவுக்கும், அதே மாதிரி 25% வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டு அந்த பனிஷ்மெண்ட்லாம் முடிஞ்சது. இதற்கிடையில அஸ்வின் அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டு இருந்தாரு. இந்த இடத்துல நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய சீக்ரெட்டை கண்டுபிடிக்கணும். அது என்னப்பா சீக்ரெட்? இந்த இடத்துல லக் இருக்குன்னு வேற சொல்லி இருக்கிறாரு மும்பை இந்தியன்ஸ். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? 2018ல பஞ்சாப் அணியினுடைய கேப்டன் யாருன்னா அஸ்வின் தான். அந்த இடத்துல 85க்கு 5 விக்கெட் விழுந்தாச்சு. இனி வந்து மும்பை இந்தியன்ஸ் எழவே எழாதுன்ற ஒரு சூழ்நிலை. ஆனா 20 நிமிடங்கள் பவர் கட் ஆச்சு. இந்த பவர் கட் ஆனதற்கு பிறகு மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் அணி ஆடியது. களத்துல பொல்லாடு இருந்தார். பொலந்து கட்டி ஒரு பக்கம் 180 அடிச்சு இந்த இலக்கை இமாலய இலக்காக மாற்றி தந்தார் பொல்லாட். அந்த சூழ்நிலையில அஸ்வின் அவர்கள் சொன்ன கருத்து என்னன்னா, இந்த இடத்துல எல்லாருக்குமே லக் இருக்கு. லக்குன்னு உடனே எல்லாரும் சொல்லுவீங்க பொல்லாடோட உழைப்படாதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் சொல்லாதுன்னு சொல்லுவீங்க. இந்த இடத்துல லக்குன்னு சொன்னது அந்த கேப் தான். 20 நிமிடம் பவர் கட் ஆன உடனே அவர்கள் ஒரு திட்டம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நேரம் தான் அந்த 20 நிமிடம். இந்த 20 நிமிடத்துல இந்த மாதிரி ஒரு லக்கு கிடைச்சது. அது எப்படி மும்பை இந்தியன்ஸ்க்கு மட்டும் கிடைச்சது? அந்த சீக்ரெட்டை நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பதிவுல வெளியிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாதுங்க, ஏபி டிவிலியர்ஸ் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். பும்ரா இருக்கிற வரைக்கும் மேட்ச் இன்னொருத்தனுக்கு போகவே போகாது. அந்த இடத்துல பும்ரா இருந்தார்னா கண்டிப்பா மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் பக்கம் திரும்பும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் கிட்டே அந்த அறிவுரையை சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா ஜிடி அணிக்கு எதிராகவே வாஷிங்டன் சுந்தரும் சுதர்சனும் ஒரு பக்கம் பார்ட்னர்ஷிப் அமைத்துக் கொண்டிருந்தார்கள். 24 பாலுக்கு 48 எடுத்திருந்த வாஷிங்டன் சுந்தர் பொலந்து கட்டி இருந்தார். அந்த நேரத்துல ஒரு யார்கர் பந்தை வீசி அசாத்தியமாக அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் டவுன் பண்ணி அந்த இடத்துல வெற்றிக்கு வித்திட்டவர் பும்ரா. அந்த பும்ராவாலேயே இந்த மேட்ச்ல எதுவும் பண்ண முடியலன்றதுதான் உண்மை. இதுக்கு மேல எவனாலும் யார்கர் வீச முடியாது. அந்த யார்கரை எப்படி கிளியர் பண்ணணும்ன்றது ஸ்ரேயஸ் ஐயருக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கிறது. அந்த வகையில போல்ட்டும் பும்ராவும் யார்கர் பந்துகளை வீசினார்கள் தொடர்ந்து. இருந்தாலும் அந்த நேரத்தில் 3 ஒரு பவுண்டரிகளை அடித்து நேர்த்தியாக கடந்திருக்கிறார் அந்த ஓவர்களை எல்லாம். களத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் இறுதி வரைக்கும் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு கடைசி வரைக்கும் செலிப்ரேஷனே பண்ணல. 50 அடிச்சாரு 27 பாலுக்கு, அப்ப கூட செலிப்ரேட் பண்ணல. ஒரு பக்கம் வின் பண்ணாரு, சின்ன ஸ்மைல். ஏன்னு கேட்டா இன்னும் மோதல் முடியல, போரும் முடியல. போர் முடிந்த பிறகுதான் தன்னுடைய செலிப்ரேஷன் சொல்லிட்டு நிதானமாக களத்தில் இருந்தார். அந்த இடத்துல துவண்டு போயிட்டாரு ஹார்திக் பாண்டியா. இந்த இடத்துல பஞ்சாப் அணி டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணாம போலிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க. பொதுவாக அகமதாபாத் கிரவுண்ட் பேட்டிங்க்கு ஏதுவாக இருக்கும். இலக்கு என்னவாக கொடுத்தாலும் அதை உண்மையாகவே சேஸ் செய்ய முடியும். அதுவும் இல்லாம இலக்கு அதிகமாக கொடுத்துட்டா அதையும் சேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். ஆனா இந்த இடத்துல மழை பெய்யக்கூடிய ஒரு சூழல் என்ற ஒரு காரணத்தினால இந்த இடத்துல லூயிஸ் டக்வர்த் முறையில நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த இடத்துல பஞ்சாப் அணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில ஒரு பக்கம் அந்த டாஸ் போடும்பொழுதே ஹார்திக் பாண்டியா கிட்ட கேட்ட உடனே
நானும் ஃபீல்டிங் தான் எடுக்கலாம்னு இருந்தேன், இந்த ஒரு காரணத்தினால தான் சொல்லிட்டு அந்த இடத்துல ரெண்டு பேருமே ஒரே பதில சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மும்பைக்கு குறையில்லை. இந்த இடத்துல ரோஹித் சர்மாவும் பேஸ்டோவும் களத்துல வந்து ரோஹித் சர்மா 7 பாலுக்கு 8 அடிச்சு அந்த இடத்துல அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினாரா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஜிடில பண்ண தப்ப இந்த இடத்துல ஷ்ரேயஸ் ஐயர் பண்ணல. கேப்டனா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாரு. இந்த இடத்துல லூஸ் பால் விட்டாரு. ஈரப்பதம் கிரவுண்ட்ல அதிகமா இருக்கிறதுனால ஸ்டோனிஸை வர வச்சு இந்த இடத்துல விக்கெட் எடுத்துட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. ஆனா அந்த அடுத்து இருந்த பேஸ்டோ மட்டும் 24 பாலுக்கு 38 அடிச்சு பொளந்து கட்டினாரு. இந்த பார்ட்னர்ஷிப்போட நிறுத்திச்சானா பேஸ்டோவும் ஒரு பக்கம் திலக் வர்மாவும் நிதானமாக ஆடினார்கள். அதுக்கப்புறமா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேரும் சேர்ந்து 44 ரன்கள் அடித்திருந்தாங்க. ரெண்டு பேருமே ஆனா 50 அடிப்பாங்க நினைச்சாங்க. இந்த இடத்துல ரெண்டு பேருமே அடிக்கல. அவர் 29 பாலுக்கு 44, திலக் வர்மா 26 பாலுக்கு 44 ரன் அடிச்சார். சூரியகுமார் யாதவ் 3 6 4 4 அடிச்சிருந்தாரு. இப்படி கடந்து போக ஆடிக் பாண்டியா வரைக்கும் போச்சு. ஆனா நமந்தீர் 17 பாலுக்கே 38 அடிச்சிட்டு போனாரு. இந்த சூழ்நிலையில தான் 203 ரன் அடிச்சு 6 விக்கெட் இழந்திருந்தாங்க 20 ஓவருக்கு. ஆனா இந்த இடத்துல ஓவர்ல யார் பலமாக வீசினார்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜேமிசன் மட்டும் தான் வீசினாரு. சஹால் கூட இறங்கினாரு. ஆனா 39 ரன்களை கொடுத்துட்டாரு. இன்னும் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வாரி ரன்களை கொடுக்க ஓமர் சாய் மட்டும் 2 விக்கெட்டை எடுத்தார். இந்த 2 விக்கெட் எடுத்தது மட்டும் போதுமானதாக இருக்காது, அவர் ரன்களை கட்டுப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. 203 அடிச்சுட்டா இந்த இடத்துல 18 வருஷமா 200க்கு மேல அடிச்சா மும்பை இந்தியன்ஸ் தோத்ததே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இல்ல. அதுவும் இல்லாம 18 மேட்ச்ல இது வரைக்கும் தோக்கவே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 200க்கு மேல அடிச்சிட்டோன்ற மிகப்பெரிய ஒரு கான்பிடென்ட்டே மும்பைக்கு இருந்திருக்கும். மும்பை 200 அடிச்சுட்டாவே தோக்கவே மாட்டாங்கன்ற ஒரு கான்பிடென்ட்ல இந்த இடத்துல நாம தானே ஜெயிக்க போறோம், வேற வழியே கிடையாது. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? போல்ட், பும்ரா, அஸ்வினி குமார், சாண்டனர் இந்த மாதிரி 4 பேர் கடைசி நேரத்தில் 2 ஓவர் வச்சிருந்தா கூட 8 ஓவர் அசாத்தியமாக முடிச்சுட்டு போகக்கூடிய அளவிற்கு திறமை இருக்கிறது. ஆடிக் பாண்டியா வேற பேலன்ஸ்ல இருக்கிறாரு. ஆகையினாலதான் அவங்களுடைய கான்பிடென்ட் ஒருபோதும் குறையாம நாம தான் ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தார்கள், நீதா அம்பானி உட்பட. இதுல முக்கியமான பார்ட்னு பார்க்கிறதே கடைசி 5 ஓவர்ல 57 ரன் மும்பை இந்தியன்ஸ் அடிச்சுதான். 17th ஓவர், 18th ஓவர், 19th ஓவர், 20 ஓவர் இந்த இடத்துல எல்லாம் பொளந்து கட்டி இருப்பாங்க. ஆனா இந்த பக்கமா அப்படியே திருப்பி இனிமே பஞ்சாப் பக்கம் பார்க்கும் பொழுது விக்கெட்டுகள் சரிவடைந்து விட்டது. தொடக்கத்திலேயே அதுவும் என்ன பிரியன்ஷாரியும் பிரப்சிம்ரன் சிங்கும் 2 பேருமே தொடக்க ஆட்டத்தில ஐபிஎல் இந்த சீசனுடைய தொடக்கத்தில பயங்கரமா விளையாடினார்கள். ஆனா கை கொடுக்க வேண்டிய நேரத்துல இந்த பிளே ஆஃப் சுற்றுகள்ல பயப்படுகிறார்களா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க. 10 பாலுக்கு 20 ரன் அடிச்சு பிரியன்ஷாரியாவும் காலி, இன்னொரு பக்கம் 8 பாலுக்கு 6 அடிச்சு பிரப்சிம்ரன் சிங்கும் காலி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஷ்ரேயஸ் ஐயர் மட்டும் என்ன பண்ணுவாரு? ஆனா தெளிவான விளக்கத்தை கொடுத்து இருந்தாரு போட்டி முடிந்த உடனே பேட்டியில. நான் எங்களுடைய ஆட்களை முழுமையாக நம்புகிறேன். எதற்காக என்றால் இவர்கள் எல்லாம் இளம் தலைமுறையினர். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய போட்டிகள் கூட விளையாடல, இப்பொழுதுதான் ஐபிஎல்லே விளையாடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வீரர்கள் அதிரடியாக ஆடுவது எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. பயமறியாமல் இந்த இடத்துல பொளந்து கட்டி இருக்கிறாங்க. அது ரொம்ப எனக்கு பார்க்கும்போதே பிடிக்குது. ஆகையினாலதான் இவர்களை வைத்து என்னால ஃபைனல் அடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கும் துளிர் விட்டு இருக்கிறது. அந்த ஒரு காரணத்தினால 2 பேர் விக்கெட் ஆனாலும் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இடத்துல காப்பாற்றுவார்கள் நினைச்சாங்க. பும்ராவுடைய ஓவர்ல ஒரு ஓவர்ல 20 ரன் அடிச்சாரு இங்கிலீஷ் அவர்கள். என்னடா சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஒரு 6 ஒரு 4, ஒரு 6 ஒரு 4. பும்ராவினுடைய ஓவர்ல 4 ஓவர்ல 40 ரன் போனது இந்த பிளே ஆஃப் சுற்றில் மட்டும்தான், இந்த குவாலிஃபயர் 2ல மட்டும்தான். அப்படி போகக்கூடிய நிலைமை பும்ரா ஓவரே 40 போயிடுச்சுன்னா இனி அந்த அணியில் உள்ள ஒவ்வொரு பவுலர்களையும் யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை பஞ்சாப் அணிக்கு வந்து விட்டது. அசாத்தியமான ஒரு நிலை ஷ்ரேயஸ் ஐயருக்கு வந்து விட்டது. களத்துல என்ன ஆனாலும் சரி, நான் அவுட் ஆகக்கூடாது, கடைசி வரைக்கும் இந்த மேட்சை லீட் பண்ண போறது நான் தான். அதுக்குதான் ஒரு முழுமையான ஒரு கருத்து சொல்லணும்னா விராட் கோலியோட டெக்னிக்ஸ். ஏன்டா விராட் கோலியோட கம்பேர் பண்றீங்க நீங்க கேட்பீங்க. விராட் கோலியோட டெக்னிக்ஸ்னா கடைசி வரைக்கும் மேட்சை இழுத்துட்டு போனோம். எப்படின்னா நாம பேட்டிங்கும் ஆடணும், இழுத்துட்டு போடணும். தோனியோட மைண்ட் செட் கேப்டன்சில கண்ட்ரோல். என்னதான் நடக்கட்டும், நான் பாத்துக்கிறேன், கடைசி வரைக்கும் இருக்கிறேன், கூல் அண்ட் காமா இருந்து கடைசி நேரத்துல 6 அடிச்சு எந்த ஒரு அலட்டலும் இல்லாம நிதானமாக வெளியே வந்தாரு. ஹார்திக் பாண்டியா கண்ணில் கண்ணீர் விட்டு சிந்தி அங்கேயே கீழே உட்கார்ந்துட்டாரு. உண்மைதான், இவ்வளவு போராட்டம் 9 நாக் அவுட் போட்டிகள் ஜெயிச்சு ஒரு பக்கம் மேல வந்து இந்த இடத்துல நாம விட்டு போனா யாராவது ஏத்துக்க முடியுமா? ஹார்திக் பாண்டியாவினுடைய உழைப்பு கூட சும்மா கிடையாதுங்க. T20 வேர்ல்டு கப்லயே அவர் கடைசி ஓவர் போட்டாரு. ஆனா இந்த இடத்துல அஸ்வினி குமாரை நம்பி தன்னுடைய ஓவரை விட அவர் ஓவர் பெட்டர் தான் சொல்லிட்டு கொடுக்குற அளவுக்கு அவரை நம்பினாரு. அதுவும் இல்லாம தான் கேப்டன்சில அந்த மாதிரி எதையுமே நினைக்காம எல்லாருக்குமே ஓவர் கொடுத்தாரு. தகுந்த நேரத்துல பும்ராவை அழைப்பாரு. ஆனா இந்த நேரத்துல கொஞ்சம் சீக்கிரமா கூப்பிட்டு இருக்கணுமோன்னு சொல்லிட்டு போட்டி முடிந்த உடனே பேட்டியில ஹார்திக் பாண்டியா சொல்லி இருந்தாரு. ஏன்னு கேட்டா லேட்டா கூப்பிட்டதுனாலதான் இந்த பிரச்சனையோ, பும்ராவாலேயே முடியல, இதுக்கப்புறம் யாரால முடியும்? அவரும் சொல்லியிருந்தார் இன்னொரு காரணத்தை. பும்ராவால பல நெருக்கடியான சூழல்கள் இருந்து நாங்க தப்பிச்சு நிறைய மேட்ச் வின் பண்ணிருக்கிறோம். ஆனா இந்த நேரத்தை பும்ராவால
காப்பாற்ற முடியல. அவருடைய ஏர்கர் பந்துகளை அசாத்தியமாக விளையாடினார் ஸ்ரேயஸ் ஐயர்னு சொல்லிட்டு சிறப்பாக பாராட்டி பேசியிருக்கிறார். இந்த இடத்துல பஞ்சாப்ல அடிச்சது வதேராவும் இங்கிலீஷ் மட்டும்தான். 38 ரன், வதேரா ஒரு 48 ரன், இங்கிலீஷ் ஒரு 38 ரன் அடிச்சிருப்பாங்க. 6-4 ஓவருக்கு ஓவர் அடிச்சுட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஓவர்ல ஆட்ரிக் 6 அடிச்சு எல்லாத்தையுமே மாத்தி விட்டார். புதுசா வந்து ரீஸ்டாப்லேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை மும்பை இந்தியன்ஸ்க்காக களத்துல இறக்குனாங்க. ஆனா அந்த ஓவரை கிழிச்சு தொங்க விட்டாரு நம்மளுடைய ஸ்ரேயஸ் ஐயர். அந்த வகையில 41 பாலுக்கு 87 ரன் அடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 8 6 அடிச்சிருக்காரு, 9 4 அடிச்சிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவரை யாராலையுமே அசைத்து கூட பார்க்க முடியவில்லை அந்த களத்துல. ஒரு பக்கம் போல்ட் வராரு, இன்னொரு பக்கம் பும்ரா வராரு, இன்னொரு பக்கம் அஸ்வினி குமார் போட்ட ஓவர்ல கடைசி, அதாவது 12 பாலுக்கு 23 ரன்கள் அடிக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில 4 6 அடிப்பார், ஒரு நோ பால் வேற. இதுல இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் எல்லாருமே இந்த இடத்துல அக்ரஷன்ல கத்த ஆரம்பிப்பாங்க. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் சுத்தமா கத்தல, பொறுமையாக இருந்துட்டாரு. ஏன்னா இன்னும் களம் முடியவில்லை. களத்தில் இன்னும் நீடித்திருக்க வேண்டிய நாட்கள் ஒரு நாள் இருக்குது. அதாவது ஜூன் 3ஆம் தேதி ஆர்சிபியுடன் மோதும் போதுதான் தெரியும். ஏன்னா 101 ரன்னுக்கு சுருண்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் ஹேசல்வுட் கிட்ட அதிகமான விக்கெட்டுகளை ஸ்ரேயஸ் ஐயர் கொடுத்திருக்கிறார். அதாவது ஷார்ட் பிட்ச் பால் போட்டு அவுட் எடுக்கிறதுல ஜாம்பவானா இருக்கிறார் ஹேசல்வுட் மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியாக்காரங்க முழுமையா அதை தான் செயல்படுத்துவாங்க. அந்த வகையில ஹேசல்வுட் கிட்ட மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் நம்மளுடைய ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட கண்டுபிடிச்சு அந்த விக்கெட் எடுக்கிறதுல முழுமையா திட்டம் போட்டிருக்கிறார்கள் ஆர்சிபி வீரர்கள். அந்த வகையில ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் நடைபெறும் பொழுது, இந்த ஃபைனல் நடைபெறும் பொழுது யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. ஆனா ரெண்டு பேருமே இந்த கப்புக்கு தகுதியானவர்கள் தான். ஏன்னு கேட்டா ரெண்டு பேருமே இதுவரைக்கும் கப் அடிக்கல. ஆகையினால இந்த சிகப்பு டிரஸ் போட்ட எந்த ஒரு அணி அடிச்சாலும் எல்லாருக்குமே சந்தோஷன்ற ஒரு கருத்து இந்த இடத்துல வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல உழைச்சு மேல வந்தவர் ஸ்ரேயஸ் ஐயர். இன்னொரு பக்கம் அவங்களும் உழைக்காமல வரல, ஆனா 18 வருடமாக கப்புக்கு காத்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே இது மிகப்பெரிய ஒரு பரிசு தான். அதுவும் இல்லாம ஸ்ரேயஸ் ஐயர் 3 விதமான அணிகளுக்கு 30 வீரர்களுக்கு தலைமை தாங்கி அந்த 3 பேரையுமே, அந்த 3 அணிகளையுமே ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணி அசாத்திய நிலையில இருக்கிறாரு. இவர் தான் பெஸ்ட் கேப்டன் என்ற ஒரு நாக்க வேற பண்ணிருக்கிறாரு. உண்மையாகவே இவர் மக்கள் தலைவர் தான்ற ஒரு பேரையும் எடுத்திருக்கிறாரு. அந்த வகையில நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, ஸ்ரேயஸ் ஐயர் மக்கள் கேப்டனா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படியே கிரிக்கெட் நிகழ்வுகளை அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.